திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. வணக்கம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த 15ஆம் தேதி, அதாவது மே 15ஆம் தேதி தரிசனம் செய்தார். அப்போது கோவில் நடை வழக்கமாக 12:45 மணிக்கு சாத்தப்படக்கூடிய சூழல்ல அமைச்சருடைய வருகைக்காக கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பா இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் GR சாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது அறநிலையத்துறை செயலாளர் தரப்புல அறிக்கை தாக்கல் செய்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் PV பாலசுப்ரமணியம், கோவில் நடை அடைக்கிறதுக்கு முன்னே அமைச்சர் கோயிலுக்குள்ள நுழைந்து விட்டார். அதற்கு கண்காணிப்பு கேமரா ஆதாரமும் இருக்குது. அவரால் மற்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படல. கோவில் வழக்கமா பகல் 1 மணிக்கு தான் அடைக்கப்படும். ஆனா அமைச்சர் 12:50 மணிக்கெல்லாம் அவர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு விளக்கம் அளித்தார். இந்த விளக்க அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்துல யாரையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. இருந்தாலும் MLAக்கள் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம், அப்படி ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.